புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியவ என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம் டு யூ. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, தினம் நம்ம பேசுற விஷயமா இருக்கட்டும், தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயம் தானே. கரெக்ட். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேச போறோம்னு சொல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்மளுக்கும் ஃபுல்லா நாலேஜ்லாம் வரப்போதா அதை பத்தி. ஓகே, அதாவது பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஆட்டிசம். இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நிறைய பேரால வந்து பரவலா பேசப்பட்டாலும் அது சம்பந்தப்பட்ட திரைப்படங்கள் நிறைய வந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில ஒரு சரியான புரிதல் இல்லாத ஒரு விஷயம்னா அது ஆட்டிசம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இதை பத்தி பேசினா குறிப்பிட்ட செக்ட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் இல்லாம ஒரு சோஷியல் இஷ்யூவா பார்த்து ஜென்ரலா இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கலாம். நிச்சயமா வரும். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், இப்போ வந்து எங்க ஃபேமிலி சர்க்கிள்ல வந்து ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இல்லையே, நாங்க ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தாலும் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது வந்து இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு அவங்க வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆஸ் இன் ஒரு சொசைட்டியா வந்து நம்ம எல்லாருமே வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா. நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை, நம்மளுக்கு வந்து ஒரு ஆதாயம் இருக்கு, அதனால தான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சொசைட்டில பின்னாடி ஒரு விஷயம் வந்து புதுசா பூம் ஆகும்போது நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கப்போ நம்மளுக்கு அதை பத்தி தெரியலனா பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ல தான் போய் முடியும். பின்னாடி நம்ம சொல்ல போற தகவல்லாம் நிறைய கேட்டு வந்து அவங்களாம் ஏன் இதை பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை அவங்க உணர்வாங்க அப்படின்னு நம்புறேன் இல்லையா. நிச்சயமா. சோ அதை பத்தி நம்மளுக்கு உணர்த்துறதுக்காக நேர்களுக்கும் உணர்த்துறதுக்காக பாத்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் கெஸ்ட் நம்ம ஸ்டுடியோக்கு வராங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம யூசுவலான ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணோம் இல்லையா. கரெக்ட். காலையில நீங்க என்னதான் இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களோ, எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் உங்களையே நீங்க வந்து பாத்துக்கோங்க. அதாவது உங்களை நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றது அவுட்வர்ட் பிசிக்காலிட்டி மட்டும் இல்ல, உள்ளேயும் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ ஒரு முத்திரை கத்துக்கலாம். இப்பொழுது நாம் கண் பயிற்சியினுடைய 2வது பயிற்சி செய்ய இருக்கிறோம். அடுத்த பயிற்சியில் நம்முடைய கைகளை மேலும் கீழுமாக அசைக்க இருக்கிறோம். அப்படி அசைக்கும் பொழுது அந்த கை அசைவை, குறிப்பாக பெருவிரலுடைய அசைவை கண்களால் கவனிக்க இருக்கிறோம். கைகள் மேலே உயர்த்தும் பொழுது ரொம்ப தலையை பின்னோக்கி சாய்த்து கண்களால் கை விரலை கவனிக்கக்கூடாதுங்க. எந்த அளவுக்கு இயற்கையாக கண்களால் மேலே எழும்ப முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் கைகளை மேலே உயர்த்தணும். இப்போ ஒரு முறை செய்து காட்டுவாங்க. ஸ்டார்டிங் பொசிஷனில் கை இருக்குது. கண்களால் 2 பெருவிரலை கவனிக்கிறார்கள். தலை ரொம்ப கீழே குனியக்கூடாது. இப்போ கண்களால் பெருவிரல்களை பார்த்து கொண்டே கைகளை ஒரு வளைந்த கோடாக மேலே உயர்த்த வேண்டும். ஸ்டார்ட். அப், இந்த அளவுக்கு கை மேலே வந்தால் போதுமானது. டவுன், ஒரு வளைந்த கோடாக மீண்டும் ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு கையை கொண்டு வரணும். இதே போன்று இன்னும் ஒரு 4 முறை செய்ய இருக்கிறோம். ஸ்டார்ட். அப், டவுன், அப், டவுன், அப், down, up, down. நார்மல். இப்போ இது கண் பயிற்சியினுடைய 2வது நிலை. முதல் நிலையில் ரைட் லெஃப்ட் என்று கைகளை அசைத்தோம். 2வது நிலையில் மேலும் கீழுமாக கைகளை அசைத்தோம். இது பார்ப்பதற்கு ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ முதல் 2 நிலைகள் ஒரு ப்ளஸ் சைன் மாதிரி வருது. இப்போது 3வது நிலையில் இந்த பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். இதற்கு நம்முடைய இடது தொடையின் பக்கமாக நம்முடைய 2 கைகளையும் கொண்டு வருகிறோம். உங்களுடைய இடது தொடை பக்கமாக கையை இறக்கிருங்க. இப்போ இந்த நிலையிலிருந்து வலது பக்கம் நோக்கி டயக்னலாக குறுக்க கைகளை மேலே உயர்த்த இருக்கிறோம். மேலே உயர்த்தும் பொழுது உங்களுடைய இடது கை இந்த கன்னத்தை ஒட்டி வந்திருக்கணுங்க. ஒரு முறை செய்து காட்டுவாங்க. இந்த பொசிஷனை பார்க்கும் பொழுது அது எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் நான். ஸ்டார்ட். அப், வலது பக்கம் நோக்கி கைகளை உயர்த்திருக்கிறாங்க. அவங்களுடைய இடது கை அவங்களுடைய இடது கன்னத்தை ஒட்டி வந்திருக்கணும். குறுக்க மேலே வந்திருக்கணும், கன்னத்தை ஒட்டி வந்திருக்கணும். நம்முடைய வலது கை பொசிஷன் ஒரு எல் ஷேப், இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் எல் ஷேப்பில் இருக்கணுங்க. இடது கை எந்த அளவுக்கு குறுக்க மேலே தூக்கி இருக்க முடியுமோ தூக்கி இருக்கிறோம். கன்னத்தை ஒட்டி கை வந்திருக்கணும். இந்த நிலையில் நம்முடைய 2 பெருவிரல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் டவுன் சொல்லும் பொழுது பெருவிரல்களை பார்த்து கொண்டே இடது தொடை நோக்கி கைகளை இறக்க வேண்டும். இப்போ பார்த்துக்கிட்டே கையை கீழே இறக்குங்க.
இப்பொழுது கண் பயிற்சியினுடைய அடுத்த பயிற்சி செய்ய இருக்கிறோம். இதற்கு நம்முடைய 2 கைகளையும் இடது தொடைப்பக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இடது தொடை பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி நம்முடைய 2 கைகளையும் உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தும் பொழுது நம்முடைய இடது கை நம்முடைய இடது கன்னத்தை ஒட்டி வந்திருக்க வேண்டும். நம்முடைய வலது கை இங்கிலீஷ் ஆல்பபெட் எல் போன்று இருக்க வேண்டும். இப்போ ஒரு முறை அவங்க செய்து காட்டுவாங்க. கை இடது தொடை ஒட்டி வந்திருக்குது. கண்களால் 2 பெருவிரல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ டயகனலாக குறுக்க கையை மேலே தூக்கணும். ஸ்டார்ட். அப், டவுன், அப், டவுன், அப், டவுன், அப், டவுன். இது போன்று ஒரு 5 முறை செய்ய வேண்டும். ஓகே, வழக்கம் போல் ஒரு நல்ல முத்திரையை பார்த்தாச்சு. ஆட்டிசம் பற்றி வந்து எனக்கும் குட்டி குட்டி சில விஷயங்கள்லாம் தெரியும். அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆட்டிசமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு விதமான ஒரு டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்க்காம அவங்களுக்கும் நிறையா வந்து ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா மேக்ஸு, ஆர்ட்ஸ், அப்புறம் மியூசிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியாக அவங்க வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள எல்லாருக்கூடயும் ரொம்ப சமமாக பழக விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே வந்து செல்ஃப் எஸ்டீமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், நிறையா ஸ்கில்ஸை வந்து அவங்களே டெவலப் பண்ணிப்பாங்களாம். தெரியுமா? இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சர்டன் ஸ்கில்ஸோ இல்லை ஒரு சர்டன் விஷயங்கள் மட்டும்தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஒரு மித்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பசில் சால்வ் பண்றது, அதுக்கப்புறம் அந்த ஒரு கியூப்ஸ் இருக்குல்ல அது சால்வ் பண்றது, சிக்கலான விஷயம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க சால்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மித்ஸ் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கிற மாதிரி ஆட்டிசம் குழந்தைகள்லயும் வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு அபிலிட்டி இருக்குன்னு சொல்லலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்டான இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய மாதிரி தெரிஞ்சுக்க போகிறோம். அவேர்னஸ் மட்டும் இல்லாமல் இதை பற்றி எல்லாமே ஒரு புரிதலுக்காக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய பகுதிகளில் நிறைய பேர் வந்து நம்மளுக்கு புது புது விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிரேக் அப்புறமா பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை இன்று. புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா என்று கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நான் சௌமியா கூட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல வந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போறாங்க. சீரியஸா எலுமிச்சம்பழம் இருக்கு. அந்த எலுமிச்சம்பழத்தினால அது குடிக்கிறது மூலியமா நிறைய விஷயம்லாம் நடக்குது. அதெல்லாம் ஓகேங்க, அதை சாப்பிட்றது மூலியமா. பட் எலுமிச்சம்பழமே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கு அதுல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் அதோட கலர் பாத்தீங்கன்னா அதை நம்ம பார்த்தோம், அதை நம்ம கையில வச்சிருந்தோம்னா கூட வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம எலுமிச்சப்பழ ஜூஸ் தான் குடிச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, டெய்லி தான் குடிச்சிட்டு இருக்குமே. அதனால நம்ம புதுச்சேரி சரவண் இருக்கார்ல, அவர் இன்னைக்கு எலுமிச்சை அவல் சாதத்தோட வந்திருக்காரு. கிரேட் ஒரு நல்ல ரெசிபி ஃபார் சனி டே அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். திருப்பியும் சொல்லிடுவோம், எலுமிச்சை அவல் சாதம். ஓகே, கிளியரா பதிவு பண்ணியாச்சு. சோ எப்படி செட்டான்றத பார்க்கலாம். வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எலுமிச்சை அவல் சாதம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்சு கெட்டி அவல், பச்சை மிளகாய், எலுமிச்சை சாறு, பொடியாக நறுக்கிய இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது, மிளகு சீரகத்தூள், வேர்க்கடலை வறுத்தது, தேங்காய் துருவல், மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இந்த மாதிரி சாதங்கள் செய்யும்போது சில விஷயத்தை நேரடியாக வந்து அதில் சாதத்தில் கலந்தாலும் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் லேசாக பொடியாக நறுக்கணும். பொடியாக கத்தியில் அறிய தெரியாதவங்க பெருசாக போட்டு பொடி ஆக்கிக்கலாம். அதுக்கு தான் இந்த உத்தி சொல்லித்தரேன். அதை ரொம்ப பொடியாக பச்சை மிளகாய் நறுக்க தெரியலன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த இஞ்சியும் அதுமாரி பொடியை நறுக்க முடியலாம், கவலைப்படாதீங்க. இதுமாரி போட்டு மிக்சியில் கொஞ்சம் போட்டுங்க. உப்பு, கொஞ்சம் மிளகு சீரகத்தூள், பாதி அளவு தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவல் ஏன் இது கூட போடுறோம் அப்படின்னா, தேங்காய் துருவல் நேரடியாக வந்து சாதத்தில் கலக்கும் போதும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் பால்னு சொல்கிறோம் இல்லையா, தேங்காய் பால், இதில் அரைக்கும் போது கொஞ்சம் தேங்காய் பால் கலந்து வரும். இந்த தேங்காய் பால் கலக்கும்போது கூடுதல் சுவையாக இருக்கும். அதனால தான் பாதி தேங்காய் துருவல் இதுலேயும் பாதி நேரடியாகவும் கலக்கிறோம். அவ்வளோதான். இது முதல்ல எலுமிச்சம்பழம் சாறு ரெடி பண்ணிக்கலாம். அது நல்லது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம்.
ஒரு சிட்டி அளவு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் கலருக்காக. இதிலே உப்பு சேர்த்து கலக்கிடலாம். நம்ம அதில் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம், அதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இந்த மசாலா இதில் போட்டுரும். இப்போ இதில் போடுற இஞ்சியோ பச்சை மிளகாயோ நீங்கள் வேறு எந்த சாப்பிட முடியாது நேரடியாக, அதில் இதில் போட்டாலும் வாய்க்கு கடிப்படும் அப்படின்னு பொருள் இதில் போட்டாக்கா வாய்க்கு கடிப்படாது. இதை ஒதுக்காமல் முழுமையாக சாப்பிடுவாங்க. அவல் போட்டுக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வெள்ளை அவலில் பண்ணும்போது நீங்கள் நிஜமாகவே எலுமிச்சை சாதம் எப்படி சமைச்சு பண்ணுறீங்களோ அதே கலரு அதே மணத்தோடு இருக்கும். இதில் சிகப்பாலில் பண்ணும்போது கலர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும், பட் சுவை வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா சிகப்பாலில் வந்து வெறும் தோலை மட்டும்தான் உரிப்பாங்க, வெள்ளை அவல் வந்து பாலிஷ் பண்ணுறது. இது பாலிஷ் பண்ணாமே தட்டையாக வரதால் இது வந்து கூடுதல் சக்தியும் கூடுதல் நார் சத்தும் இதில் இருக்கும். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீதி தேங்காய் தூள் இதில் கலந்துக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை கலந்துக்கலாம். இப்போ எலுமிச்சை அவல் சாதம் ரெடியாக இருக்குது. இது என்னடா இப்படி பண்ணுறமே, தேங்காய் தூள்லாம் சேர்க்குறமே, இது எப்போ செஞ்சு சாப்பிட்றது, செஞ்சு வச்சு எவ்வளோ நேரம் சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்க வேணாம். இது வந்து 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு வரைக்கும் கிடாது. இதை குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இடைவேளையிலும் கொடுக்கலாம். இதை உணவாக முழு உணவாகவும் இதை கையில் எடுத்து சாப்பிட்லாம். பெரியவங்க மென்மையான உணவு சாப்பிட்றவங்க இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் உடலுக்கு ரொம்ப நல்லது செய்யக்கூடாது. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல உணவோடு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஓகே, எலுமிச்சை அவல் சாதம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்ஃபேக்ட் நம்மளுடைய சாப்பிடுற அந்த சாப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருந்தாலே நம்ம வந்து நம்மளோட அந்த நம்மலாம் போயிட்டு ஏன் ரெஸ்டாரண்ட்ல காசுலாம் கொடுத்து ஏமாறுறோம் நீங்க நினைக்கிறீங்க? நிறைய வாட்டி அதில் கலர் கலரா வச்சு நம்மளுக்கு அது குவான்டிட்டியில ரொம்ப கம்மியா வச்சு ஏமாத்திடுறாங்க இல்லையா? அதுவும் வந்து சரிதான். ஆனா இந்த மாதிரியான கொஞ்சம் வைப்ரண்டான கலர்ல இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிளசன்ட் ஃபீலிங் வரும்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நீங்க வீட்டுக்கு போகும்போது சில பல எலுமிச்சங்களை வாங்கிட்டு தான் போவீங்க அப்படிங்கிறீங்க இல்லையா? நிச்சயமா. அது வந்து எப்போ வந்து இந்த வெயில் வந்து பல்ல காட்ட ஆரம்பிச்சதோ அப்பவே என்னோட அந்த லிஸ்ட்ல வந்து எலுமிச்சதை சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ அவல் சாதம்லாம் செய்ய முடியாது, வழக்கம் போல ஒரு லெமனேட் குடிச்சிட்டு வரலாம். வாங்க ஒரு பிரேக் அப்புறமா பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவா இன்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி. எல்லாருமே காலை வேலையில் ரொம்ப பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களை தொகுத்து வழங்கி இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கறதுக்காக கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா. நான் ஒரு சூப்பரான ஸ்டோரி வச்சிருக்கேன். ஓகே, என்ன ஸ்டோரி? ஓகே, ப்ரூஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். சரியா, அவன் ரொம்ப பணக்கார பையன், மல்டி மில்லியனியர் சைல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அவனை ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்கான். அப்போ பார்த்து ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவோட அவன் வந்து ஒரு தேட்டரில் போயிட்டு ஒரு சோப்பு பேரை பார்த்துட்டு வெளில வரப்போ அந்த வந்து ஸ்மக்லர்ஸ், அதாவது அந்த மக்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க அப்பா அம்மாவை தள்ளிட்டு அவங்க கிட்ட இருக்க நகையெல்லாம் கொள்ள அடிச்சுட்டு அவங்கள குத்திட்டு போயிடுறாங்க. அதனால இந்த ஆக்சிடென்ட்னால அவங்க அப்பா அம்மாவை இழந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ பெரிய சொத்து எல்லாமே இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை. அவனோட ஹெல்ப்பர் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, அதாவது பட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் வந்து இவனுக்கு தைரியத்தை மூட்டுறாரு. நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை எப்படி இழந்தையோ அந்த சமூக நீதிக்கு, அதாவது அநீதிக்கு எதிராக நீ வந்து போராடினாதான் நீ வந்து சரியான விஷயம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள வந்து ஒரு உந்துதலை கொடுத்துட்டே இருக்காரு. அப்போ அவனுக்குள்ள இருக்க ஸ்ட்ரென்த்தை வந்து அவன் கண்டுபிடிச்சி ஒரு பெரிய சூப்பர் ஹீரோவாக மாறுறான். அவன் தான் பேட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூப்பிட்டாங்க. பேட்மேன் ஸ்டோரியை வந்து நீங்க வந்து இப்படி மாடிஃபைட் வெர்ஷன்ல சொல்லி மாடிஃபைட் இல்ல, இதான் ரியல் வெர்ஷன். நான் ஏன் இதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை திருப்பி இந்த காலை வேலையில சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குங்க. அந்த ஆற்றல் வந்து இல்லனே நிறைய பேர் நம்பிட்டே இருப்பாங்க. நம்மலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒருத்தருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கும். அது வந்து உடனே நிரூபின்னு சொன்னா எல்லாரும் உள்ளிருந்து எடுத்து வெளியா போட முடியும். ஒரு கரெக்டான சிச்சுவேஷன், கரெக்டான ஊந்துதல் மட்டும் தான் நமக்குள்ள ஆற்றலை வந்து நம்மளே கண்டுபிடிக்கலாம். ஆனா வந்து இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து தண்ணியில என்ன ஆற்றல் இருக்கு, காத்துல என்ன ஆற்றல் இருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்குள்ள இருக்கிற ஆற்றல் பத்தி நீங்க நிறைய பேர் வந்து நியூட்ரினோ பத்திலாம் யோசிக்கிறீங்க, உங்களை பத்தி எனக்கு யோசிக்கிறீங்களா? ஓகே, அதை யோசிக்க வைக்கிறதுக்காக நம்மளுடைய இறையன்பு சார் வந்திருக்காரு. என்ன சொல்றது பார்க்கலாம். வணக்கம். நாம் எல்லாம் வந்து இந்த ஷேக்ஸ்பியர்னுடைய வரிகள் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம், தெரியாமலே யூஸ் பண்ணுவோம். இது ஷேக்ஸ்பியர் தான் சொன்னார்னு தெரியாமலேயே நாம் பல விஷயங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு வந்து brevity is the soul of wit அப்படின்னு சொல்லி, சுருக்கமே அறிவின் ஆன்மா
அப்படின்னு நாம் வந்து அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் அது ஷேக்ஸ்பியர் சொன்னாரான்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் அப்படின்னு கீட்ஸ் சொன்னாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சைல்டு இஸ் த ஃபாதர் ஆஃப் த மேன் அப்படிங்கிறது வேர்ட்ஸ்வொர்த் சொன்னாராங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி தமிழில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பாரதியாருடைய சொற்களை வந்து பாரதியாருடைய வரிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பாரதியார் தான் சொன்னாரா அப்படின்னு தெரியாமலே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த வரிகளெல்லாம் நமக்குள்ளே ஆழமாக போயிருச்சு. யார் சொன்னாங்கங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் அந்த வரிகள் போயிருச்சு. அது நம்ம செயல்கள் மூலம் வெளிப்படுதாங்கிறது தான் கேள்வி. நம்முடைய அறிவு வந்து செயல்கள் மூலம் வெளிப்படணும். வெறும் அறிவாக மட்டும் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்ம அறிவை வந்து வாழ்க்கையோடு ரிலேட் பண்ணும்போது தான் நம்ம வந்து கெட்டிக்காரங்களாக ஆகிறோம். அப்போ தான் அந்த ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது. இப்போ இந்த ஃபோக்கஸ் இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப தேவையானது ஒரு ஃபோக்கஸ். அப்போ அந்த ஃபோக்கஸ் இருக்கிறவன் எப்படி இருப்பான்? எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவன் அசர மாட்டான். அவன் தான் ஜெயிக்க முடியும். இதுக்கும் ஷேக்ஸ்பியருடைய ஒரு வரியை நம்ம வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். அது என்னென்னா, ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்னென்னா, சாதகமற்ற சூழல் கூட நமக்கு வந்து இனிமையானது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். இதை ஷேக்ஸ்பியர் சொன்னார் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இதை ஏற்கனவே நம்ம ஊரில் திருவள்ளுவர் சொல்லிட்டார். அவர் சொன்னது இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னார். அவர் என்னென்னா, துன்பம் வந்துச்சுன்னா சிரிச்சிடு, அதுக்கப்புறம் வர்றது வரவே வராது, துன்பமே வராது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் செய்கிறது கஷ்டங்க. எப்படி ஒரு பாதகமான ஒரு சூழலில் வந்து ஒருத்தர் வந்து நன்மை அடைய முடியும்? அது எப்படி இனிமையாக இருக்க முடியும்? இப்போ நம்ம ஒன்று பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அப்படியே ஆற்றல் அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படியே சுருண்டு போய் ஒரு பாம்பு மாதிரி நம்ம ஆற்றல் அப்படியே படுத்துருக்கு. ஒரு அட்வர்சிட்டி வந்துச்சுன்னா தான் அப்படியே டப்புன்னு எந்திரிச்சு அப்படியே ஒரு படம் எடுத்து அதை வந்து ஆடும். அந்த அட்வர்சிட்டி தான் நமக்குள்ளே இருக்கிற ஆற்றலை நமக்கே உணர்த்துது. ஒரு கோழி இருக்குது, அது பறக்கும்லாம் நினைக்கல, பறக்கணுங்கிற அவசியமே அதுக்கு இல்லை. அதனால் அது பறக்காமல் அப்படியே போயிட்டுருக்குது, தான் குஞ்சுகளோடு போயிட்டுருக்கு. திடீர்னு ஒரு பருந்து வருது, அப்படியே அந்த வானத்தில் அப்படியே பறந்து அந்த பருந்தை எதிர்க்குது பாருங்கள். அப்போ தான் கோழிக்கே நம்மளால் பறக்க முடியும்னு தெரியும். அது மாதிரி ஒரு அட்வர்சிட்டி வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பிரம்மாண்டமாக எழுந்து வரும். இது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். ஏன்னா அட்வர்சிட்டி வரும்போது நம்முடைய உடல் அதற்கேற்றவாறு தயார் செய்து கொள்கிறது. சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று ஃபைட், இன்னொன்று ஃப்ளைட். ஒன்று போராடு, இல்லைன்னா ஓடி ஒளி. இதை தான் நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடியதை பார்க்குறோம். விலங்குகளில் பார்ப்போம், பலமான ஒரு விலங்கு வந்துச்சுன்னா உடனே வந்து எதிர்க்க முயற்சி பண்ணால் அல்லது ஓடிடும். வேறு வழியே இல்லாதங்கும் போது எதிர்க்கவும் செய்கிறது. நான் ஒரு வைல்ட் லைஃப் மூவி பார்க்குறேன். ஒரு பைசன், நிறைய பைசன் ஓடிட்டுருக்கு. ஒரு பைசன் ஓடிட்டுருக்கு. அந்த பைசனுடைய குட்டி ஒரு 3-4 லயனஸ் அதை துரத்துது. இந்த பைசன் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த லயனஸ் ஒன்று என்ன பண்ணுது, அது குட்டியை வந்து பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த தாய் பைசனுக்கு ஒரு கோபம் வந்தது பாருங்கள், ஒரு தார்மீக கோபம். அப்படி வெகுண்டு எழுந்தது பார்த்தீங்கன்னா, அது வெகுண்டு எழுந்து அப்படி திரும்பி 4-5 லயனஸை வரிசையாக முட்டி தூக்கி போட்டது. எந்த லயனஸுமே ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ என்னன்னா, அந்த பைசனுக்குள்ளே வீரம் இருந்தது இல்லைங்களா? ஆனால் அதுக்கு எப்போ தெரிஞ்சது? குட்டியை தொடுற வரைக்கும் அதுக்கு தெரியல. குட்டியை தொட்ட பிறகுதான் அதுக்கு தெரியுது. அது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலே பல நேரங்களில் நெருக்கடி வரும்போது தான் வரும். ஆனால் நெருக்கடி வருவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நெருக்கடி வரும்போது புலம்புவதற்கு தேவையில்லை. இந்த பென்கர்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு யூதன், மிகுந்த துன்பத்துக்குள்ளாவான். அவனை ஒரு அடிமையாக வச்சுருப்பாங்க. அவன் என்னன்னாக்க, இந்த படகு வந்து துடுப்பு வலிக்கணும். அப்படி வலிக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ்லாம் அப்படி பெருசாகும். அவனுக்கு பல மணி நேரம் அப்படி வலித்து படகை வலித்து பார்த்தீங்கன்னா அவங்க மசில்ஸ்லாம் அப்படி பெருசாகி ஆள் வந்து அந்த இடத்துல அவன் தன்னுடைய உடல் உறுதியை பெறுவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ் நடக்கும். அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. இவனுடைய அந்த மசில்ஸை பார்த்து இவனை கூட்டிகிட்டு போவாங்க. இவன் வந்து அந்த சேரியட் ரேஸ் போடும்போது இவன் மசில்ஸை பார்த்து அத்தனை பேரும் அசந்து போவாங்க. அவன் கடைசியில் ஜெயிப்பான். இதில் என்னாச்சுன்னா, அட்வர்சிட்டி தான் அவனுக்கு. ஆனால் அந்த அட்வர்சிட்டியை அவன் இனிமையானதாக மாற்றிக்கிட்டான்.
நம்ம எல்லாருமே இந்த ஹோ ஹென்றி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளரை பற்றி நம்ம படிச்சிருப்போம். அவருடைய சிறுகதைகளை நம்ம நிறைய படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 387 சிறுகதைக்கு மேலே எழுதியிருக்கார் அவர். அவருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு கேஷியராக இருந்தார். நேஷனல் பேங்க் ஆஃப் ஆஸ்டின் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்தார். கையாடல் பண்ணிட்டார். கையாடல் பண்ணாரா அல்லது வந்து கணக்கு தப்பாக இது பண்ணாரோ என்னமோ, கையாடல் பண்ண குற்றத்துக்காக அவரை வந்து கைது பண்ணாங்க. ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருக்கும்போது தான் அவர் கதை எழுத ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து ரொம்ப பாப்புலரானார். எதுக்காக சொல்ல வரேன்னா, எந்த ஒரு சூழலையும் நாம் மனம் வைத்தால், நம் உள்ளம் திடகாத்திரமாக இருந்தால், நமக்குள் வைராகியம் இருந்தால் சாதகமாக ஆக்கிக்கொள்ள முடியும். எந்த நெருக்கடியும் நம்மை நேர்படுத்தவே வருகிறது. எந்த துயரமும் நமக்குள் துணிவை ஊன்றுவதற்கே வருகிறது என்பதை நினைத்தால் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாறும். அதுதான் வாழ்க்கையின் சாராம்சம். நமக்குள் இருக்கும் ஆற்றல், அது எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஆற்றலை வெளிக்கொண்டு வர்றதுக்கான வழிமுறை பத்தி சொல்லியிருக்காரு இல்லையா? கரெக்ட். பட் ஆற்றல் அப்படின்னால இதுதான் ஆற்றல்னு சரியா இல்லாம தப்பா புரிஞ்சு வச்சிருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அதுவும் வந்து சரிதான். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஆட்டிசம் குழந்தைகளை பத்தி வந்து பேசிட்டு இருக்கோம்ல, அவங்க என்னதான் வந்து இன்னொருத்தரை வந்து சார்ந்து கொஞ்ச நாள் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ளயும் வந்து நிறைய ஆற்றல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் அது எழுதின லூயிஸ் கெரால், அது மட்டும் இல்லாம வந்து மியூசிக் ஜீனியஸ் மொசார்ட், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டிசம் குறைபாடு இருந்தவர்கள் தான். ஆனா அவங்க அதையும் தாண்டி நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. இவங்களுக்குலாம் இது இருக்குன்னு நம்ம சொல்றதுனால வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வேர்ல்ட் ஆட்டிசம் மந்த்ல வந்து நம்ம கிட்ட பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்தலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வை இன்று. வெல்கம் பேக் புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவன் நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்றைக்கி வேர்ல்டு ஆட்டிசம் மந்த்தில் இன்றைக்கி ஆட்டிசம் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பொதுவாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேசிக் லெவல்லேருந்து நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும் ஆட்டிசமில். அது மட்டும் இல்லாமல் நிறைய மித்ஸ்லாம் உடைக்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். நம்மளோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆட்டிசம் பற்றி நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இஸ் டாக்டர் கமல்ராஜ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜீவா கமல்ராஜ் அவர்கள். வணக்கம். ஸோ ஆட்டிசம் அப்படிங்கிறதோட அந்த ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறோம். ஆட்டிசம்னா என்ன? ஆட்டிசம் வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நார்மல் குழந்தைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மைல்ஸ்டோன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு கிராஸ் மோட்டார், ஒரு ஃபைன் மோட்டார், ஒரு சோஷியல் ஸ்கில், ஒரு கம்யூனிகேஷன், இது மாதிரி எல்லா லெவல்ஸ்லையும் இந்த சைல்டு ஹஸ் டு டெவலப். ஸோ இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆகும்னா மெயினாக தேல் ஹாவ் ப்ராப்ளம் இன் டிலே இன் சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டிலே இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதை தவிர தேல் ஹாவ் சம் ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ். அதாவது சில விஷயங்களை வந்து ஒரு காரணமே இல்லாமல், மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் நான் ஃபங்க்ஷனலாக தேல் டூ சம் மூமெண்ட்ஸ், கை ஆட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, இல்லை ஒரு ராக்கிங் மோஷனில் இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஆட்டிசமை வந்து வி கேன் ஐடென்டிஃபை. இப்போ ஆட்டிசம் ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே நிறைய பேரண்ட்ஸால் ஆட்டிசம் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 6 மந்த்ஸ் பேபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 6 மந்த் பேபி அம்மா வந்து மடியில் வச்சுட்டு ஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அம்மா ஃபீட் பண்ணும்போது அந்த குழந்தைக்கும் அம்மாவுக்கும் வந்து ஒரு தேர் வில் பி சம், அவங்கள 2 பேரும் பார்த்துக்குவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சோஷியல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அம்மா கிட்ட இருக்கோம், நம்ம அம்மா நம்ம வந்து கடலிங் பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஃபீல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு நார்மல் குழந்தைக்கு. இதுவே ஒரு ஆட்டிசம் குழந்தை அப்படின்னா அந்த சோஷியல் ஸ்மைல் லேக் ஆகிருக்கும். அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து எதில் இருக்கும்னா, எனக்கு இப்போ பசிக்குது, நான் பால் குடிக்கிறேன், அதில் தான், அதை நீட் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் அந்த குழந்தை இம்பார்ட்டன்ஸ் தருமே தவிர, இப்போ இது அம்மா வந்து நம்ம அணைச்சிட்டு இருக்காங்க, அம்மா வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க, அந்த ஒரு சோஷியல் ஸ்மைல் அந்த குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்காது. ஓகே. இப்போ வந்து பொதுவாக வந்து சொல்லுவாங்க ஆட்டிசம் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உலகமே வேறு, அவங்க ஒரு தனி உலகத்தில் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து நம்மளுடைய உலகத்துக்கு கொண்டு வரதுன்றது உண்மையிலே ஒரு டீடியஸான ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆட்டிசம் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து ஆட்டிசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு? அண்ட் இது ஒரு ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆட்டிசம் வந்து ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் தான். ஆட்டிசம் வந்து ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் தான், பட் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ரைட்டுங்களா? ஸோ ஜெனட்டிக்கல் ஃபேக்டர் அப்படின்னா ஏதாவது ஜீன்ஸில் ப்ராப்ளமா அந்த மாதிரி கொஷின்ஸ் இல்லாமல் இட் இஸ் கம்மிங் பை ஜீன்ஸ். ஓகே, பட் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் மோர் பை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ரைட்? அது மாதிரி டாமினண்ட்டாக யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா மேல் சைல்டு, பாய்க்கு தான் வந்து டாமினண்ட்டாக இருக்கும். பாய்ஸ் தான் வந்து இதில் ரொம்ப வர்றதுக்கான வாய்ப்பு வந்து பாய்ஸ் தான் இருக்குது. ஓகே, அவங்க ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க. அது ஆமாம். இப்போ 4, அதாவது ஒரு சைல்டு ஃபீமேல் சைல்டு அப்படின்னா 4 பாய்ஸ் சைல்டு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, ரைட்? அதுமாதிரி வேர்ல்டு வைட் பார்த்திங்கன்னா இதோடைய நம்பர்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போது முன்னாடி வந்து 88 in 1ன்னு சொன்னாங்க.
அப்புறம் 2015 பார்த்தீங்கன்னா 68 in 1 ஆயிடுச்சு. இப்போ இட் மே கம் டவுன் ஆல்சோ. ஓகே, 50 in 1 கூட இருக்கலாம், ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஓகே, அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச்லாம் எடுக்கும்போது எந்த கேப்பில் எடுப்பாங்க, எந்த பேசிஸில் இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க? இது வந்து எவ்வளோ நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆட்டிசம் நம்பர்ஸ் வந்து 1 இயருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அதை பொறுத்து இருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க 2 வயசுக்குள்ளே வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து சொன்னீங்க, சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை தாண்டி வந்து சிம்டம்ஸ் அப்படின்னா வந்து வேற ஏதாவது சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சு கொடுக்குமா? There are 2 categories in autism. Either ஒரு சென்சரிக்கு they will hyporeact, அதாவது ரியாக்ட் வந்து ஓவராக இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப அது சின்ன கொஞ்சம் மைனஸாக இருந்தால் கூட they will react for that. ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, அப்படி ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுறது கூட பயப்படுற ஆட்டிசம் குழந்தைங்க இருக்காங்க. இப்போ கிராவிடேஷனல் இன்செக்யூரிட்டிஸ், ஒரு படிக்கட்டு தானே நம்ம வீட்டில் ஏறுறது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா அது ஏற மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படிக்கட்டுலேருந்து கீழே இறங்கி வரும்போது நிறைய குழந்தைங்க வந்து பேக்லேயே வரவங்களாம் கூட இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி ஒரு அப்பா வந்து பைக்கில் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்கூல் கொண்டு போய் விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரவுண்டில் விட மாட்டாங்க. இப்போ அவங்க சீக்கிங்காக இருக்கிறாங்க, வெஸ்டிபுலர் சீக்கிங் சொல்லுவோம், அந்த குழந்தைங்களா இருந்தால் எனக்கு 10 ரவுண்டு கூட்டிகிட்டு போங்க, 20 ரவுண்ட்ஸ் கூப்பிட்டு போங்க. அதே குழந்தை எஸ்கலேட்டர் கூப்பிட்டு போகிறீங்கன்னா, என்னோட பேரண்ட்லாம் வந்து 100 டைம்ஸ் கூட அந்த மதர் எஸ்கலேட்டரில் இறங்கியிருக்காங்க இந்த டே, என் குழந்தைக்கு அது பிடிச்சிருக்கு, ஸோ ஐ வில் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நார்மல் கிட் வந்து அப்படி வந்து ஐ லைக் எஸ்கலேட்டர், ஐ வில் கோ, அடுத்த ரவுண்ட் வர வரைக்கும் ஐ வில் வெயிட், திரும்பவும் நான் மேலே ஏறுவேன். பட் இந்த கிட்டுக்கு வந்து அந்த மாதிரி தாட் இருக்காது, நான் இப்போ ஏறிட்டேன் திரும்ப எனக்கு வேணும், திருப்பி என்னை கூட்டு போக, நீங்கள் அம்மா என்ன ஆகுவாங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம், திரும்பவும் கீழே போனால் தான் அது கிடைக்கும், அதெல்லாம் they will not think. எனக்கு இந்த சென்சேஷன் பிடிச்சிருக்கு, ஸோ again I have to get this, so how can I get it அப்படின்னு அதில் நல்லா யோசிப்பாங்க. their brain will work effectively for their needs, not for other needs. அதுதான் அவங்களோட மெயின் ப்ராப்ளம். என்னோட தேவைக்கு நான் என்ன வேணாலும் யோசிப்பேன். எனக்கு பசிக்குதுன்னா நான் போய் தட்டை எடுத்து வந்து கையில் கொடுக்குறப்ப நான் வெர்பலாக பேசவே மாட்டாங்க, பட் ஆனால் பசிக்குதுன்னா தட்டை கொண்டு வந்து காமிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களோட நீடுக்கு, அதனால தான் பேரண்ட்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து ஏன் இதை ஐடென்டிஃபை பண்ணாமல் போகிறாங்க அப்படின்னா, இந்த நீடு பேஸ்டாக அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது என் குழந்தை தேவையானது என்கிட்ட கேட்குது அப்படின்னு அந்த பேரண்ட் ஃபீல் பண்ணுறாங்க. பட் தேவையானது கேட்குது, ஆனால் அந்த குழந்தைக்கு தேவையானது மட்டும் கேட்கக்கூடாது. ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு பைக் சாவி வந்து தேடுறாரு அப்படின்னா, அம்மா டேபிள் மேலே இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை சொல்லணும். ஸோ அடுத்தவங்களோட தேவைக்கும் அந்த குழந்தை எப்போ வந்து ரியாக்ஷன் கொடுக்குதோ அப்போ தான் இட்ஸ் a நார்மல் சோஷியல் என்வரான்மெண்ட். that will be lagging for these kids. ஸோ வந்து 2 எக்ஸ்ட்ரீம்லையுமே வந்து குழந்தைங்க வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இதில் தான் ஒரு சந்தேகம். இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரும். ஸோ இப்போ இந்த ஆட்டிசம்க்கும் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ஜெனட்டிக்கில் தான் வரும் அப்படின்வாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால கூட வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. இப்போ பிறப்புக்கு அப்புறம் வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்க நிறைய விஷயங்கள் பற்றி நீங்கள் பேசும்போது புரிஞ்சுக்க முடியுது. பட் வந்து பிறப்புக்கு முன்னாடி அந்த அம்மாவோட லைஃப் ஸ்டைல், அதாவது அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆட்டிசம்க்கும் அம்மாவோட லைஃப் ஸ்டைலுக்கும் எந்த அளவுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அம்மாவோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஒரு 3-4 விஷயங்களை கவனிக்கணும் டியூரிங் ப்ரெக்னென்சி டைம். ரைட், டியூரிங் ப்ரெக்னென்சி டைமில் பார்த்தீங்கன்னா ஆன்டி டிப்ரெசன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்மார்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும். அந்த டிப்ரெஷனை மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஆன்டி டிப்ரெசன்ஸ் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டாக்டர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கணும். ரைட், டாக்டரோட கன்சல்டன்ட் இருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி 2 கிளினிஷியன்ஸ் வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, ரைட், ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிவிட்டமின்ஸ் வந்து எடுத்துக்கணும். நிறைய மல்டிவிட்டமின்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட்ஸ் வந்து அந்தளவுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாலும் நம்ம தாய்மார்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, எனக்கு பாட்டி சொன்ன வைத்தியம் இருக்குது, என்னுடைய மம்மி சொன்ன வைத்தியம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன்ஸ் போகாமல் மல்டிவிட்டமின்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து எடுத்துக்கணும். ஓகே. தேர்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போ நிறையா பேர் வந்து லைஃப் ஸ்டைலில் ஓடிக்கிட்டே இருக்காங்களே தவிர தன்னுடைய குழந்தைய வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட பேசணும், தன்னுடைய வயிறில் இருக்கிற குழந்தையாக இருந்தாலும் we have to make a connect. Yeah, we have to talk to the child, right? நிறையா பேசலாம், நிறையா பண்ணலாம், நிறையா படிக்கலாம் அந்த டைமில். ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் குட் ஃபார் தி. அது கான்ட்ரிபியூட் பண்ணுமா? கண்டிப்பாக ஒரு 7 or 8 monthsக்கு மேலே இது எல்லாத்தையுமே அவங்களால பண்ண முடியும், நல்லா பண்ணலாம். இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டடீஸ் வந்து அந்த லாஸ்ட் couple of 3-4 monthsல வந்து நிறைய பண்ணலாம், நிறைய படிக்கலாம். ஸோ இது மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேர்ம் நான் வந்து ரீட் பண்ணுவேன், ஆஸ்பெர்கர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுவும் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆட்டிசம் தானா? எஸ், ஆக்சுவலாக ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் கிட்ஸ் வந்து ஆஸ்பெர்ஜர்ஸ் சொல்லுவோம். இப்போ இன்கேஸ் the IQ of the child is above 80,
இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம். ஏன் அதுக்கும் ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம்க்கும் லோ ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் அவங்க ஆஸ்பர்ஜர்ஸாக இருந்தால் they'll have problem more on social areas. அதாவது they can able to read, they can able to write, speak எல்லாமே அவங்களால முடியும். பட் ஆனால் வந்து அவங்களால ஒரு நார்மல் கம்யூனிகேஷன், ஒரு சோஷியலைசேஷன் அவங்களால பண்ண முடியாது. அவங்களோட ஸ்பீச்சில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. they will have a normal speech, but they don't know what to speak, when to speak, how to speak, அதெல்லாம் தான் தெரியாது. இப்போ ஒரு இவங்க ஜோக்கில் உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க தெரியாது. இஃப் ஐம் கோயிங் டு பி என்ன ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் ஆஸ்பர்ஜர்ஸாக இருந்தால், இப்போ அவங்க நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நம்ம புல்லி பண்ணுறாங்க, அவங்க டீஸ் பண்ணுறாங்க, இல்லை நவ் ஷீ இஸ் டெல்லிங் த ட்ரூத் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து ஆஸ் அ நார்மல் பீப்புள் நம்மளோட பிரைனுக்கு வந்து உண்டு. பட் இன் கேஸ் ஆஃப் ஆஸ்பர்ஜர்ஸ்னா அது அவங்களுக்கு மிஸ் ஆகுது. தே காண்ட் ஏபிள் டு ரீட் அதர்ஸ் மைண்ட். மற்றபடி தேல் பி லீடிங் அ நார்மல் லைஃப், காலேஜுக்கு போவாங்க, எல்லாமே எவ்ரிதிங் பர்ஃபெக்ட். ஏன்னா அவங்க தான் சூப்பர் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறதுனால தே வில் லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். ஒரு குட் திங் இருக்குது ஆட்டிசமில். இப்போ ஒரு நார்மல் ஒரு ஸ்டடி ஆக்சுவலி இட்ஸ் ரிசர்ச். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நார்மல் கிட்ஸு ஒரு 26 குழந்தைங்க எடுத்துகிட்டு அதே மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸ், இப்போ ஹை ஃபங்க்ஷனிங் சொன்னதுனால நான் சொல்கிறேன், ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் கிட்ஸ் இவங்க 2 பேரும் எடுத்து ரிசர்ச் பேசிஸில் அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபிங்கர் மூவ்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த தம் ஃபிங்கர் வச்சு எல்லா ஃபிங்கர்ஸையும் நம்ம வந்து தொடணும். இது இந்த குழந்தைங்களும் நார்மல் குழந்தைங்களும் பண்ணது, ஆட்டிசம் குழந்தைங்களும் பண்ணது. அப்படி பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க. இவங்களோட எந்த ஏரியா ஆஃப் த பிரைன் வந்து ஒர்க் ஆகுது இப்படி பண்ணும்போது. அப்படி பார்க்கும்போது நார்மல் குழந்தைங்க பண்ணும்போது இருக்கிற பிரெயினோட ஆக்டிவிட்டியை விட ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பிரெயின் ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. பட் த அவுட்கம் இஸ் லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நாம் வந்து ஒரு நார்மல் குழந்தை பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்குது அந்த மூவ்மெண்ட். பட் அந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு என்ன தான் வந்து பிரெயின் ஆக்டிவிட்டி ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் அந்த பர்ஃபெக்டாக பண்ணுறது அது அவங்களுக்கு வந்து இல்லை. ஸோ பிகாஸ் தே ஆர் நாட் யூஸிங் தர் செரிபெல்லம். செரிபெல்லத்தில் அவங்களோட ஒர்க் வந்து கம்மியாக இருந்தது தான். ஸோ அதனால் இவங்க சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறதுக்கு இது ஒரு ரீசன். தே ஹேவ் லாட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டிஸ் பட் புட் இன் டு ஆர்கனைஸ். ஒரு டப்பாக்குள்ள எல்லாத்தையும் போடுங்க அப்படின்னா போட முடியாது. எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. எஸ். ஓகே, இன்னைக்கு வேர்ல்டு ஆட்டிசம் டேல பார்த்தீங்கன்னா டாக்டர் கமல்ராஜ் அண்ட் ஜீவா கமல்ராஜ் அவர்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டு பதிலெலாம் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்து திருப்பி நிறைய கேட்கலாமா? புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் காலை வேளையில் இனியவன் நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வேர்ல்ட் ஆட்டிசம் மந்த்தில் நம்ம தெளிவாக நிறைய கேள்விலாம் கேட்டிருக்கோம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க நம்மளோட கெஸ்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரீக் லாங்குவேஜில் தான் வந்து இந்த ஆட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் வச்சுருக்காங்க. ஆட்டோஸ் அப்படின்னா வந்து செல்ஃப், அதாவது அவங்களே. அண்ட் ஆட்டிசம் அப்படிங்கிற வேர்ட்கே வந்து அலோன் அப்படின்றது மீனிங்காக, செல்ஃப் அலோன், அவங்களே வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கெஸ்ட் வந்து நிறைய ஆன்சர்ஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வேர்ட்லேருந்தே அதுக்கான மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த புரிதல் ஏற்பட்டுட்டா இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? நிச்சயமா. ஸோ அந்த புரிதலுக்காக திறந்து பேசலாம். ஸோ அவங்களோட வேர்ல்டு வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நம்மளுக்கு பிரச்சனையாக தெரியல, இல்லை கன்ஜஸ்டடாக இருக்க இடத்துல வந்து இப்போ ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம கும்பல் தான் பார்ப்போம். பட் அவங்க வந்து பார்க்கக்கூடியது வந்து இந்த லைட்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு கூட அதை பார்த்து அப்சர்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் நீங்கள் சொல்கிறது மூலியமாக எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் விருப்பப்படுறோம். அவங்களோட விஷன் ஆன் த வேர்ல்டு, இந்த உலகத்தை பார்த்தா அந்த சிஸ்டம்லேருந்து வேறு என்ன மாதிரி அவங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு தோணும். அண்ட் இந்த மாதிரி பார்க்குறவங்களால வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை வந்து எப்படி ரிலேட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுடைய வேர்ல்டு வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் கைண்ட் ஆஃப் வேர்ல்டு. இப்போ ஒரு ரூமில் ஒரு கார்னரில் ஒரு கார்னர் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 50 ஸ்கொயர் மீட்டருக்குள்ளேயே அவங்களால உட்காந்து அவங்களுடைய வேர்ல்டை அதுக்குள்ளேயே அடக்கிக்க முடியும் அவங்களால. இவங்க ஆட்டிசம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தேர் ஓன் ரொட்டீன்ஸ். அவங்க காலையில் என்ன பண்ணுவாங்களோ அதை டெய்லி அதே டைமில் அதே மினிட்டில் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அது மாதிரி ரொட்டீனை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ அவங்களுடைய வேர்ல்டுன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். சில குழந்தைங்களுக்கு மியூசிக் பிடிக்கும். ஸோ தே வில் பி கான்சன்ட்ரேட்டிங் மோஸ்ட்லி ஆன் தி மியூசிக் சைட். சில குழந்தைங்களுக்கு வந்து ஆர்ட் ஒர்க், அந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன்ஸ் இருக்கும், அவங்க ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா லைட்ஸு, டிஃப்ரெண்ட் லைட்ஸ், அதோடைய ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ மேம் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் வந்து மேம் புது நிறையா விளையாட்டு ஜாமான்கள், புது விளையாட்டு பொருட்கள் வாங்குவாங்க. நான் கேட்பேன், ஏம்மா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இந்த விஷயத்தில், ஏன் புதுசாக இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறேன்? இங்கேருந்து வாங்குவாங்க, யூஎஸ்லேருந்து வாங்குவாங்க, நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட அந்த அட்டென்ஷனை வந்து கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொருட்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ அவங்க வேர்ல்டு நம்ம வேர்ல்டை கொண்டு வரதுக்கு நம்ம பயங்கரமான முயற்சிகள் பண்ணணும். நம்ம புது ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா தான் அவங்களுடைய அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை வந்து நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். வித் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? ஸோ அதுக்காக தான் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அந்த டைமில். நானும் யோசிப்பேன், என்ன இவ்வளவு பொருட்கள் வந்து இவ்வளவு
ஒரு 30,000-40,000க்கு வந்து ஒரு மாதத்தில் ஆர்டர் பண்ணணுமா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரொட்டீனில் அவங்க இருப்பாங்க, அந்த ரொட்டீனை பிரேக் பண்ணக்கூடாதுன்னு கூட வந்து சார் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அப்படி வந்து பிரேக் பண்ணால் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அவங்க செய்கிறதுக்கு, ஒரு நார்மல் கிட்ட கம்பேர் பண்ணும்போது எந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க? ஆக்சுவலாக வந்து ரொட்டீனை வந்து எதில் பிரேக் பண்ணக்கூடாதுன்னா, வென் வி டீச் தம் அ நியூ ஸ்கில். நான் ஏதாவது புதுசாக அந்த குழந்தைக்கு லேகான ஒரு விஷயத்தை இஃப் ஐம் கோயிங் டு டீச் த சைல்டு அப்படின்னா, this is a step, I'm going to start with this step. Now continue with the step till the child gets mastered. அதில் வந்து ஜம்ப் ஓவர் இருக்கக்கூடாது. ஸோ த ரொட்டீன்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் தான் வந்து நம்ம டு டீச் அ நியூ ஸ்கில் தட்ஸ் ஃபைன். பட் ஒரு ஸ்கில் எக்ஸிஸ்ட் ஆகிட்டதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து இல்லை எனக்கு இன்னைக்கு தோசை தான் வேணும் அப்படிங்கிறது ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸேஷனில் வந்து இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ பிஹேவியர் ப்ராப்ளமே தவிர அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அ சைல்டு. ஸோ வி ஹேவ் டு அந்த பேரண்ட்ஸ் தான் அது வந்து டிசைட் பண்ணும் வெதர் வாட் எவர் த சைல்ட்ஸ் ரொட்டீன் வச்சுருக்காங்களோ அது வந்து அவங்க வந்து இப்போ தேவைப்படுதா தேவைப்படலையா, அதனால அந்த குழந்தைக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா, அதை ஃபாலோ பண்ணுறதுனால ஏதாவது பிஹேவியர் ப்ராப்ளம் அரைஸ் ஆகுமா, இதெல்லாம் வந்து the parents has to come to a conclusion. இப்போ அதை ஷேரே பண்ணாமல் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கரெக்டாக ரொட்டீன் ஃபாலோ பண்ணுற டெய்லி தோசையே போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, that's going to be a problem for the mother. It will be boring. பட் அதுவே வந்து ஒரு சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, ஒரு சோஷியல் சுச்சுவேஷன், ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, தோசை கேட்க முடியுமா, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறாங்க, அங்க போய் இல்லை என் பையன் காலையில தோசை தான் சாப்பிடுவான் அப்படி சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ ஏதாவது ரொட்டீன் ஃபாலோ பண்றதுல என்ன பெரிய நமக்கு ப்ராப்ளம் வரும் பேரண்ட்ஸ்க்கு மதர்ஸ்க்குன்னு பார்த்தா, சோஷியல் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. கேட்டதை கொடுத்துட்டீங்க, இல்லை இதுக்கு அடுத்தது இது, இப்போ இந்த மை நேம் இஸ் காட் படம் பார்த்துருந்தாங்கன்னா பக்காவாக தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இது நான் அவங்கள ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது when there is any real situation, social situation, இப்போ அந்த மூவியில் கூட நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு சேட்னஸோ ஒரு பெரிய துக்கத்தில் இருப்பாங்க, அந்த டைமில் போயிட்டு நம்ம இன்னைக்கு டின்னர் டைமு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த எமோஷன்ஸு இன்அப்ராப்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் when we follow routine, see to that நம்மளோட ரொட்டீன்ஸ் வந்து whether it's going to help to learn a new skill. ஸோ அவங்களுக்கு ஒரு நியூ ஸ்கில் சொல்லி கொடுக்குறீங்க, அதுக்கு நீங்கள் ஸ்டெப்ஸாக அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம். இப்போ அப்படி ஜம்ப் பண்ணி அடுத்த ஸ்டெப்பை போனோன்னா கண்டிப்பாக மாஸ்டர் ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கு we can follow, but see to that social situation அதோட இம்பாக்ட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிற ஒரு விஷயம் அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறது மூலியமாக தெரிஞ்சுக்க முடியாது. பட் நம்ம மைண்டில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி அவங்களோட காதுகளுக்கு நம்ம கொடுக்குற விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களால கரெக்டாக புரிஞ்சுக்க முடியுமா? பொதுவாக வந்து ஒரு அம்மா வந்து ஒரு செல்லமாக அதட்டுறாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து திட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்களா, இல்லை வந்து பொதுவாக அவங்க கிட்ட போகிற விஷயங்கள் அவங்க கேட்குற விஷயங்கள் எல்லாமே டேரெக்டான கரெக்டான சென்ஸில் அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? அவங்களால புரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. அதாவது நீங்கள் அது என்ன டோனில் சொல்கிறீங்க, என்ன மாடுலேஷனில் சொல்கிறீங்க, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டோனில் சொல்லும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும். அதை நீ பண்ணாத அப்படின்னா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. பட் எவ்வளோ லாங்காக அதை நிறுத்திக்க முடியுமோ அதுதான் அங்கே பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சரி இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணாதே அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஓகே they will concentrate on their own need. ஸோ அவங்களுக்கு என்ன அவங்க யோசிக்கிறாங்களோ என்ன அவங்க பண்ணுறாங்களோ அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அங்கே ஒரு பெரிய கேப். ஸோ நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி நம்ம நார்மல் குழந்தைங்க மாதிரியே ட்ரீட் பண்ணலாம் ஆட்டிசம் குழந்தைங்கள. அதில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ரைட். மேம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அதில் அந்த பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம், அதாவது நியூரோ பிளாஸ்டிசிட்டி. ஒரு குழந்தைக்கு வந்து அதோடைய டெவலப்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். ஓகே. நம்ம என்ன ட்ரீட்மெண்ட், நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ஸ்பெஷல் எஜுகேஷன் கொடுக்குறோம், ரைட். இது எல்லாமே வந்து அந்த குழந்தையோட ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் இருந்தால் இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ அந்த 2 வயசுக்குள்ளே அதோடைய நியூரல் பிளாஸ்டிசிட்டி வந்து அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கொடுக்குறதுக்கு. நம்ம கொடுக்குறத வந்து அப்படியே கற்றுக்குவாங்க. ஸோ அந்த 2 வயசுக்கு அப்புறமா வந்து நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணி கொடுத்தாலும் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே. அதனால தான் அந்த ஃபஸ்ட்டு கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த 2 வருஷத்தை. ஸோ அந்த 2 வருஷத்தில் எவ்வளோ தான் நீங்கள் இன்புட்ஸ் கொடுத்தாலும் அதோடைய அவுட்புட்டை உங்களால் பார்க்க முடியும். ஓகே. ரைட். நீங்கள் நார்மலாகவே வந்து மற்ற குழந்தைங்கள்ட்ட பிஹேவ் பண்ணுற மாதிரி அந்த குழந்தைகள்கிட்ட பேசலாம், அந்த குழந்தைங்களும் அதை புரிஞ்சிக்கும்.
ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது தான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு டவுட் வருது மேம். இப்போ வரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாகவே எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ யாராக இருக்கட்டும், இப்போ என்னோட பையன் பார்த்தீங்கன்னா இல்லை பொண்ணும் வந்து நல்லா படிக்கணும், ஒரு டிகிரி வாங்கணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஃபேமிலியில் வந்து செட்டில் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் மாதிரியும் வந்து இருக்கணும், ஒரு ஹாப்பி லைஃப் வந்து லீட் பண்ணணும் அப்படின்னா வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பொதுவாக நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஆட்டிசம் குழந்தையினால இந்த ஒரு பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ண முடியுமா? கொஞ்சம் நல்லா படிச்சு டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணி மேரேஜ் லைஃப்ல வந்து ஒரு ஃபேமிலி மெம்பரா வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஒரு நார்மல் கிட்ட கம்பேர் பண்ணும்போது இந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்கும், அந்த அந்த ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக வந்து இப்போ ஆட்டிசம்னு பார்த்தீங்கன்னா 1944 அப்புறம் தான் அது ஆட்டிசம். பிஃபோர் தட் there's no autism, the word autism கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி இட்ஸ் கோயிங் டு பி மென்டல் ரிட்டார்டேஷன் இல்லை லேர்னிங் டிஸ் இந்த மாதிரி தான். ஸோ ஆஃப்டர் 44 தான். இப்போ ஆஃப்டர் 44 தான் கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இவ்வளோ இந்த ஒரு டியூரேஷனில் இருந்தால் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிஸ்டிக் பர்சன் பார்த்தீங்கன்னா டெம்பிள் கிராண்டன் இருக்காங்க. ஸோ அந்த டெம்பிள் கிராண்டன் பார்த்தா ஷீ இஸ் அன் PhD ஹோல்டர். ஸோ இப்போ அவங்க ஹை ஃபங்க்ஷன் ஆர்டிஸ்ட் தான். பட் ஆனால் படிக்கிறது கொடுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து நடந்திருக்கு. அதுலலாம் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு இவங்க சூப்பர் இன்டெலிஜென்ட்டு. ஸோ அதனால தான் பேரண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுல இது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு மித்தே வந்து ஃபால்ஸ் மித்தே இதுதான். பிகாஸ் ஐ எம் வெரி ஹைப்பர், ஐ எம் வெரி இன்டெலிஜென்ட், நான் வந்து என்ன பண்ணாலும் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அது. ஸோ அதனால் ஹை இன்டெலிஜென்ஸ்க்கும் இதுக்கும் இன்கேஸ் இஃப் இட்ஸ் அன் ஹை ஃபங்க்ஷனிங்னா அதுக்கு இதுக்கும் ரிலேட் பண்ணவே கூடாது. ஸோ வி ஹேவ் டு லுக் இன்டு ஒன்லி டு த சோஷியல் ஃபேக்டர், நாட் டு த கம்யூனிகேஷன் ஃபேக்டர், ஹவு தே ரியாக்ட் ஃபார் த பப்ளிக். இதில் தான் வந்து ஆக்சுவலாக பார்க்கணும். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க வந்து டெம்பிள் கிராண்ட்னு சொன்னாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. வில்ட் ஷயர் கூட இருக்கிறாரு சக்ஸஸ். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு ஹெலிகாப்டரில் அவர் வந்து மேலே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லண்டன் பிரிட்ஜு மேலே கூட்டி போய் எல்லாம் அந்த லண்டனில் இருக்கிற ஐலாண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு கீழே இறங்கிட்டோன்னு ஒரு 10 minutes ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது என்ன பார்த்தாரோ அது சுத்தமாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வருவேன். ஸோ அது மாதிரி ஈவன் நான் பிளேஸ் எங்களோட இடத்துலையே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு குழந்தை ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் குழந்தை, அவள் கேலண்டர் மெமரி பண்ணியிருப்பாள். நீங்கள் இப்போ 2006 January 10 என்ன டே அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லுவாள். அது மாதிரி ஃப்ரம் 2010 2015 கேலண்டருக்கு மக்கப் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கல. ஸோ 10 15 வரைக்கும் நாங்கள் கொடுத்தோம். அவ்வளோ மேக்ஸிமம் மக்கப் பண்ணிப்பா. அதே மாதிரி என்ன பண்ணுவாள், யாராவது எங்கேயாவது நம்பர்ஸை பார்த்துட்டாலும் விட மாட்டா. இப்போ உங்களை மீட் பண்ணுறா அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி வாட் இஸ் யர் டேட் ஆஃப் பர்த். அதே மாதிரி எல்லாரோட டேட் ஆஃப் பர்த் நம்மளே டேட் ஆஃப் பர்த்தை மறந்துடுவோம். நெக்ஸ்ட் டே வந்து கரெக்டாக உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதானே அப்படின்னு ஒரு 2வது நாள் ஒரு கன்ஃபர்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக நம்மளோட பர்த்டே டேட் என்ன வருமோ அன்றைக்கி கரெக்டாக ஷி வில் சே. இது வந்து என்னென்னா ஒரு 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 அட்டாச்மெண்ட்டு ஒரு இது அந்த மாதிரி சொல்ல முடியாது. பட் ஷீ லைக்ஸ் நம்பர்ஸ். ஸோ அது அவளோட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்கில், சேலஞ்சிங்காக இருக்கும். எஸ், அட்ஸ் அ சேவன்டி எபிலிட்டின்னு சொல்லுவோம். அது எல்லாருக்கும் இருக்காது. பட் இப்போ இன்னொரு ஃபால்ஸ் மித் வந்து ஆல் த ஆட்டிசம் கிட்ஸ் வில் ஹேவ் திஸ் எபிலிட்டி, ஆல் த கிட்ஸ் வில் நாட் ஹேவ் திஸ். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்கில்னு சொல்லும்போது நம்மளால செய்ய முடியாது. ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு இல்லாத ஸ்கில் ஒரு சில குழந்தைகளுக்கு உண்டு. இப்போ நம்ம போய் ஒரு கேலண்டர் மக்கப் பண்ண முடியுமா? எவ்வளோ நாள் கொடுத்தாலும் நம்மளால் கண்டிப்பாக மக்கப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பவர் சில பேருக்கு உண்டு. அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி அந்த உடனே அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்கில் இருந்தால் என் குழந்தைக்கு ப்ராப்ளம் வராதான்னா அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. தட் இஸ் டோட்டல். அது ஒரு யூனிக் ஸ்கில். அது அந்த குழந்தைகளுக்கு இருக்கிற ஒரு ப்ளஸ். ஸோ நாம் இதை எப்படி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா யூஸ்வலாக எனி ஆட்டிசம் கிட் இஃப் இட் இஸ் லோ ஃபங்க்ஷனிங் ஆர் ஹை ஃபங்க்ஷனிங் ஒரு 3 ஃபேக்டர்ஸை வந்து ஆல் த பேரண்ட்ஸ் ஆர் ஓவர் ஒரு எஜுகேட்டராக இருக்கட்டும் இல்லை தெரபிஸ்ட் ஓவர் ஒர்க்ஸ் 3 ஃபேக்டர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த குழந்தைக்கு வந்து காம்பன்சேட் என்ன அந்த குழந்தைக்கு வீக்னஸ் இருக்குது அதை எப்படி வந்து காம்பன்சேட் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து காதில் கேட்டு சில விஷயங்கள் செய்ய முடியல அப்படின்னா எனக்கு விஷுவலாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், ஐ வில் டூ இட். ஸோ அதனால என்ன ஆகிடுதுன்னா என்னோட ஒர்க் ஐ எம் டூயிங் இட். இல்லை நீ காதில் தான் செய்யணும்னு நம்ம ரூல்ஸ் வச்சோம் அப்படின்னா அந்த குழந்தையும் லேர்ன் பண்ணிக்காது. இட்ஸ் நாட் கோயிங் டு லீட் இண்டிபெண்டன்ட் லைஃப். ஸோ இண்டிபெண்டன்சி கொண்டு வரதுக்கு நான் ஒரு காம்பன்சேட் அதோட இதுக்கு பதில் இன்னொன்று தரேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து எக்ஸ்பிளிட் த ஸ்கில் விச் இஸ் மிஸ்ஸிங். எது இல்லையோ அதை டீச் பண்ணுங்கள். இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து எந்த விஷயமெல்லாம் அதை டீச் பண்ணாமல் நம்ம இதிலேருந்து ஆரம்பித்து கொண்டு போய் அதோட அதுக்கு நடுவில் அந்த குழந்தைக்கு தெரியாத விஷயத்தை வச்சுட்டு அப்புறம் திரும்பி நான் கண்டினியூ பண்ணுறேன். தட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் த சைல்ட். வாட் இஸ் மிஸ்ஸிங், விச் பார்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி இஸ் மிஸ்ஸிங், அதை வந்து ஆக்சுவலாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடைக்கும். அதுலேருந்து தான் அவங்களோட மேரேஜ் லைஃப் எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னா எல்லாம் சேர்ந்தது தான். ஒரு சிங்கிள் பர்சன் கான் சே லைக் இந்த ஆட்டிசம் குழந்தை வந்து நார்மல் லைஃப் லீட் பண்ண அப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் ஒரு ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசமாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் இருந்தால் கூட இப்போ நான் அந்த வில்ட் ஷயர் சொன்னேன் இல்லையா,
அவர் அந்த இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணுவார் ஒரு செகண்டில். ஈ ஸ்டடிட் ஆர்கிடெக்ட் எவ்ரிதிங், எல்லாரும் பாராட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு ஸ்டில்ல வந்து அவர் வந்து வருத்தப்படுறாரு. எப்போ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கணும் அவங்க அம்மா கிட்ட கேட்குறாரு. ஈஸ் அரௌண்ட் இப்போ 35, 36 இருக்கும். ஸோ ஆனால் அதான் கெஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய ஆப்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்க இல்லையா வருண்? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட அப்பா தான் இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆட்டிசமால பாதிக்கப்பட்டவங்க மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஆப் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் சுற்றி இருக்கிற பார்க்ஸ், ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் வந்து இந்த ஆப் மூலமா வந்து ரேட் பண்ணலாம். ஸோ எந்த பேசிஸில் அவங்க ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டிசமால பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரியான இடத்துல வந்து எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை வந்து கிரியேட் பண்ணி தராங்க, எந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடா இருக்காங்க அப்படிங்கறத வச்சு இந்த ஆப் மூலமா ரேட் பண்ணலாம். சோ இதனால வந்து இன்னும் என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்ஸ் ஆர் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க. ஒரு கேப் விட்டா ஒரு ஆப் விட்டுறாங்க. பட் அதுல வந்து இது மாதிரி உருப்படியான நல்ல ஆப்ஸும் வருது அப்படிங்கிற சந்தோஷமான விஷயம் தான். நல்ல இன்ஃபர்மேஷன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு குட்டி பிரேக் எடுத்து திருப்பி வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் கண்டினியூ பண்ணலாம். புதியுகம் FM ஸ்டேஷன்ல இனியவை இன்று. வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை புதியுகம் FM ஸ்டேஷனில் கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வித் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஆட்டிசம் மந்த் ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொஸ்டினில் வந்து ஒரு ஆன்சர் மட்டும் இல்லாமல் அதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு கிடச்சிட்டு இருக்கு. அதில் வந்து இன்னொரு கேள்விலாம் வந்துட்டு இருக்கு. அதனால தான் ஒரு பிரேக் எடுத்துட்டு நம்ம திருப்பி நிறைய கேள்வியெல்லாம் வந்து கேட்கறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டிசம் பற்றி புது விஷயமா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போய்ட்டு வந்து சும்மா ரிசர்ச் பண்ணிருக்கோம். வந்து ஒன்றும் இல்லைங்க, கூகுளில் தான் போட்டு பண்ணிருக்கோம். பார்த்தீங்கன்னா டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து ஒரு செம்ம பார்ட்னராக அவங்க வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணுவாங்களாம். அண்ட் அந்த லைஃபை வாழ்றதுக்கு வந்து டாக்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸையே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. கிரேட். பொதுவாக வந்து பெட்ஸ்னா வந்து எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ் அட்ஜாயின்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து நீங்க சொன்னது ஒரு புது தகவலாக இருந்தாலும் நிறைய நம்மளுக்கு தெரியாத தகவல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். ஓகே, ஸோ வந்து அன்பிரடிக்டபிளான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் இதுக்கான கியூர் என்ன அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய மைண்டில் இருக்கிற ஒரு டவுட்டாக இருக்கும். கியூர் பற்றி கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு டவுட்டும் இருக்குது. பொதுவாக வந்து பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஆட்டிசம் சொல்லாமல் ஆட்டிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா அது வந்து ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் காஸால் வந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து ஒரு டிசபிலிட்டின்னு சொல்கிறதோட ஒரு பர்சனாலிட்டியாக பார்க்கலாமான்னு கூட டிபேட்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கியூர் அப்படின்னு ஒன்று உண்டா? கியூர் இல்லாமல் விட்டுடலாமா? அப்படி கியூர் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? க்யூர் அப்படிங்கிற ஒரு நேமே வந்து ஆட்டிசம் பொறுத்தளவு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிசீஸ்க்கு மட்டும்தான் வந்து க்யூர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு ட்ரக் போட்டு க்யூர் பண்ணுறது அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங்ஸ். இப்போ ஆட்டிசம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா க்யூர் அப்படிங்கிறது கிடையாது. ஆட்டிசம்க்கு வந்து இனிஷியலாக தான் நான் சொன்னேன், அந்த கோல்டன் டைம் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்க்குள்ளே நல்லா வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி கொடுக்கணும். ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னாலே இப்போ நிறையா தமிழ்நாட்டில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி வந்து அந்தளவுக்கு பாப்புலாரிட்டி கிடையாது. ஆக்குபேஷனல் தெரப்பினா அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ஏது. ஸோ நிறைய வந்து ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அவங்களுடைய பிரெயினை வந்து நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகே. ஸோ இப்போ மேம் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் எக்ஸிக்யூஷன் வந்து அவங்களுக்கு இருக்காது. ஸ்கில்ஸ். அந்த மோட்டார் எக்ஸிக்யூஷன், மோட்டாரை ஒரு நடக்கிறது அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் பிரெயினில் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களோட டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்பீட்டட் இப்போ நடக்கிறதே வந்து பிரேக் பண்ணணும். அந்த ஸ்மால் ஆக்டிவிட்டீஸாக பிரேக் பண்ணணும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து ஸ்மாலாக ரெப்பிட்டேஷன் பண்ணும்போது தே கேன் ஏபிள் டு வாக். ஸோ நடக்கிறது அப்படின்னு பார்த்தாங்கனால இதை வந்து ஒரு 4-5 பகுதியாக பிரிக்கணும். ரைட்? இதை மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் நம்ம மார்னிங் எந்திக்கிறதுலேருந்து படுக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறோமோ அத்தனையும் வந்து ஸ்மால் பிரேக்காக கொடுத்து we have to train them. ஓகே. ஸோ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்துருமா? காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வராது. பட் அதை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம், எப்படி வந்து அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கலாம். In our brain we have a bypass. ஸோ அது ஒரு பியூட்டி ஆட்டிசமில். இப்போ எனக்கு இந்த பர்ஃபெக்ட் ஏரியா ஒர்க் ஆகல, இதோட சப்ளை இப்படி தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே இதுக்கு இன்னொரு ரூட் உண்டு. எப்படி நம்ம வந்து நேஷனல் ஹைவேஸ்லையும் போகலாம், இல்லை ஊருக்குள்ளே பூந்தும் போகலாம். நேஷனல் ஹைவேஸ் பிளாக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், ஊருக்கு உண்டு போகிறோம் இல்லையா, அதே தான் டெக்னிக்கு. ஸோ இந்த தெரப்பி என்ன பண்ண போகுது, இந்த பைபாஸை ஐடென்டிஃபை பண்ணுறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, வீக்னஸ் வந்து காம்பன்சேட்டட் பை அதர் மேக்ஸிமல் ஸ்ட்ரென்த் ஃபேக்டர். ஸோ அதனால் இப்போ அந்த குழந்தைக்கு இந்த ஆடிட்டரியாக யூஸ் பண்ணாதான் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஆடிட்டரியாக யூஸ் பண்ணாதான் இந்த ஆக்டிவிட்டி பண்ண முடியும். பட் ஆனால் அவங்க அந்த குழந்தையால பண்ண முடியல. இப்போ நம்ம அப்படியே விடுறதுபடி விஷுவல் காம்பன்சேட் பண்ணால் we can reach the place.
ஸோ அந்த சைல்டுக்கு இப்போ அந்த ஸ்கில் தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அது மாதிரி தான் வாட் எவர் இப்போ ஒரு ஏபிசிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக ஒரு ஏபிசிடி வந்து அந்த அப்பா சொல்லி கொடுக்குறாரு, டிவிடி வாங்கி கொடுக்குறாரு, டிவியில் ரைம்ஸ் போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க, இந்த குழந்தை வந்து கற்றுக்கவே இல்லை. ஸோ கற்றுக்கவே இல்லைன்னா அந்த அப்பா சொல்கிறாரு என் குழந்தை ரொம்ப மக்கு, அவனுக்கு ஒன்றுமே தெரியல அப்படி. அப்புறம் இந்த சைல்ட் ஹஸ் கம் டு அஸ், நாங்கள் அவனுக்கு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தோம். அப்போ அந்த குழந்தைக்கு வந்து கார்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா A ஃபார் அம்பாஸ்டர், B ஃபார் பென்ஸ், C ஃபார் குரலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக பக்கத்தில் ABCD போட்டால் அந்த குழந்தை வித்தின் அ வீக் A to Z சொன்னோம். திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ஒரு விஷயம் வரலன்னொன்னே அது வரல வராது அப்படின்னு நினைக்கிறத விட ட்ரை அவுட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதுக்கு அல்டர்னேட், அதுதான் நான் சொன்னேன், அல்டர்னேட்டாக வந்து என்ன பண்ணால் அந்த குழந்தை வந்து பண்ண முடியுங்கிறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சக்சீட் ஆனால் ஓகே அந்த குழந்தைக்கு இப்போ ஏபிசிடி தெரிஞ்சிடுச்சு, 2 இயர்ஸாக அந்த ஃபாதர் ட்ரைடு வரல அப்படின்னா டோட்டலாக வரலன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த குழந்தையால் ஏபிள் டு டூ இட். ஸோ அது மாதிரியே நம்ம வந்து பார்க்கணும். ஆல் த ஆட்டிசம் கிட்ஸு ஒன்று பண்ண முடியல அப்படின்னா ஏன் பண்ணலன்னு ட்ரை பண்ணுங்க. அது ஏதாவது டிஃப்ரெண்ட் மோட், அதான் கிரியேட்டிவிட்டி ஆல்வேஸ் ஒர்க்ஸ். அவங்களுக்கு வந்து பயங்கர கிரியேட்டிவிட்டியாக இருக்கும். எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி எதை வேணால் பண்ணலாம். அவங்க வந்து கரெக்டாக நீங்கள் பக்காவாக டாய்ஸ் தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிற நெசரிலாம் கிடையவே கிடையாது. ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு குச்சி இருக்கு இல்லையா, அதை கூட வச்சு கூட அவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி பண்ணலாம். பிகாஸ் தே லைக் டு டூ திஸ் மூமெண்ட். ஸோ அப்போ அந்த குச்சை வச்சுக்கிட்டு நீ ஏன் ஆட்டு நீ பி ஆட்டுனோடனே அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உடனே அதுலேருந்து ஏபிசிடி கரெக்டாக படித்து முடிச்சிருவாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி when we teach them lots of skills they will learn faster. அதை விட்டுட்டு நீ என்னோட உலகத்துக்கு வா, ஒரு ஸ்கூலுங்கிறது நீ என் உலகத்துக்கு வா, நான் எப்படி சொல்கிறேன்னா அது மாதிரி நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்லும் போது the normal child will learn. பட் தீஸ் கிட்ஸ் அது வந்து முடியாது. பட் ஆஸ் எ தெரப்பிஸ்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் அவங்களோட வேர்ல்டு சென்சரி வேர்ல்டுன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ சென்சரி வேர்ல்டுக்குள்ளே நாங்கள் போயிடுவோம். ஸோ நாங்கள் சென்சரி வேர்ல்டுக்குள்ளே போய் டீச் பண்ணும்போது வாட் எவர் த லேகிங் ஸ்கில்ஸு அதெல்லாம் எவ்வளோ மேக்ஸிமம் கிரியேட்டிவாக அந்த தெரபிஸ்ட் வந்து திங்க் பண்ணாங்க அப்படின்னா they can work it out. ஸோ அது எல்லாமே தெரபிஸ்டோட கிரியேட்டிவிட்டியில் தான் இருக்குது. ஓகே, இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஆட்டிசம் மந்த் அப்படின்னு பேச ஆரம்பித்தோம். ஆட்டிசம் பற்றி எல்லாருக்குமே பேசிக்காக இது ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுமே தவிர இதை பற்றி வந்து ஃபுல்லாக யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு புது விஷயம் இதை பற்றி வந்து கற்றுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. அண்ட் வந்து இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம உருவாக்கினது தான். அதாவது ஒரு குறிப்பிட்ட செக்ட் ஆஃப் பீப்புள் இப்படி தான் போகணும், இப்படி தான் பண்ணணும், ஒருத்தர் பட்டா இப்படி மரியாதை கொடுக்கணும், இப்படி ரெசிபிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டமை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னதுலேருந்து புரியுது. அண்ட் பிரெயின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் ஒரு விஷயத்தில் ஆச்சரியத்தை வந்து அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் ரிசர்ச்சர்ஸ்லாம் ஒரு நாளும் வந்து மாவலஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு இருக்க இந்த சமயத்தில் ஆட்டிசம் பற்றி இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மித்ஸும் நிறையா உடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லும் போது நீங்கள் சொல்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு ஆன்சராக சொல்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா கேரோட சொல்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களோட சேவை தொடர என்னோட வாழ்த்துக்கள். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஆட்டிசம் அப்படிங்கிறத பற்றின ஒரு நல்ல புரிதலை வந்து நீங்கள் நேர்களுக்கு கூட ஏற்படுத்தியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஆட்டிசம் பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஓகே, வெப்சைட் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எஸ், அதுக்காக தான் இந்த பில்டப்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வருண் இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா autism-india.org. ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன், autism-india.org. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டிசம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்களுடைய வெப்சைட் தான் வந்து இது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ஈவெண்ட்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்டிசம் குழந்தைகளுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ட்ரைனிங்ஸ், பேரண்ட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங். ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், செய்யக்கூடாது, இந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய சர்வீசஸ் வந்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று வந்து பண்ணியிருக்காங்க, அனந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக வந்து கொஞ்சம் ரொம்ப லோ ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடுகள் வந்து ரெசிடென்ட் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து இந்த குழந்தைங்களுக்கு தேவையான பிளே ஸ்டோர்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒர்க் ஸ்பேசஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான அமைப்புகள் கொண்ட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடு மாதிரி வந்து இவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஆட்டிசம் சம்பந்தமாகவும் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சம்பந்தமாகவும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட்ல இந்த என்ஜிஓ கிட்ட கேட்டாலும் நமக்கு கிடைக்கும். ஓகே, autism-india.org. ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் வந்து நல்லதா தெரியும், பெஸ்ட்டாக தெரியும். ஓகேவா, இந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா தான் தெரியுது, சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். autism-india.org அப்படிங்கிற வெப்சைட்டை போய் பார்த்து அவங்க பயன்பெறலாம். இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரியான வெப்சைட்லாம் வந்து இது ஒரு நெட்வொர்க்காக இருந்தாலும் இது வந்து இன்னொரு நெட்வொர்க்கை உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ்குள்ள ஒரு நெட்வொர்க் இருக்கும், ஒரு கனெக்ட் இருக்கும், எல்லா விஷயமும் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து ஒரு நல்ல ஆப்டான ஒரு வெப்சைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெப்சைட் போயிட்டு அவங்க பார்க்குறப்போ வழக்கம் போல் ஃபீட்பேக் நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி நாங்கள் பேசின டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸான இன்டென்ஸ்
இன்டென்ஸான டாபிக் அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த டாப்பிக்கில் நாங்கள் எதாவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தோமா, இதே மாதிரி சிமிலராக வேறு ஏதாவது விஷயங்கள் எடுத்து பேசினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உடனே எங்களுக்கு தகவலாக அனுப்புங்க. feedback@pudigam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு. அப்படி இல்லைன்னா இப்போ ஸ்க்ரீனில் ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் தபால் மூலமாக அனுப்பலாம். இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இருக்க கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்கள் கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி. நாங்களும் போயிட்டு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணோம், அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால் நாங்கள் இப்போ இஜெக்ட் ஆகிறோம் புதியுகம் FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று வித் சௌமியா என் வரும்.